இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைகின்ற பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் இஸ்ரவேலுடைய மூன்றாவது ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜாவுடைய மகனாய் இருக்கிற சாலமோன். இங்கே சாலமோன் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனடியாக என்ன நடக்குன்னு பாருங்க. 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாலமோனை அவனுடைய பிதாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று தீருவின் ராஜாவாகிய ஈராம் கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை அவனிடத்தில் அனுப்பினான். ஈராம் தாவீதுக்கு சகல நாட்களிலும் சிநேகிதனாயிருந்தான். பாருங்க, தாவீது இறந்து போனாரு, அவருடைய மகன் சாலமோன் ராஜாவாயிட்டாரு. இதை கேள்விப்பட்ட உடனே அங்கே தீருவின் ராஜா ஈராம் ஆள் அனுப்பி விடுறான். என்ன சொல்றான்? என் தகப்பனாகிய தாவீதின் உடனே ஆள் அனுப்பி விட்டோன்னே சாலமோன் திருப்பி ஈராமின் இடத்துல ஆள் அனுப்பினார். என் தகப்பனாகிய தாவீது சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தும் அளவும் அவர் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினாலே நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாதிருந்தது என்று நீர் அறிந்திருக்கிறீர். சொன்னோடனே என் தகப்பன் ஆலயத்தை கட்டணும்னு விரும்புறாரு, அது உனக்கு தெரியும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சுட்டு சொல்றாரு, லீபனோன்ல கேதுர மரங்கள் இருக்கு, அதை வெட்ட கட்டளையிடணும். அவ்வளவுதான். 7ஆம் வசனம் சொல்லுது, ஈராம் சாலமோனின் வார்த்தைகளை கேட்டவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு அந்த ஏராளமான ஜனங்களை ஆளும்படி தாவீதுக்கு ஒரு ஞானமுள்ள குமாரனை கொடுத்த கர்த்தர் என்று ஸ்தோத்தரிக்கப்படுவாராக என்று சொல்லி கேட்டதெல்லாம் கொடுக்குறான். கேதுரு மரங்களை வெட்டிக்கோங்க தேவாலயத்தை கட்டுறதுக்கு. இங்கே சாலமோன் தான் அவ்வளவு பெரிய ஒரு தேவாலயத்தை அவன் கட்டுகிறான். தாவீதால கட்ட முடியல, சாலமோன் கட்டுறான். நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சாலமோன் ராஜா சாலமோனை போல உடித்தினதில்லை அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். அதாவது ஞானத்திலே சிறந்த ஒரு ராஜா தெரியும். நான் அடிக்கடி சொல்லுவோம், சாலமோனுக்கு கொடுத்த ஞானம், சாலமோனுக்கு தேவன் கொடுத்த அறிவு, மிக சிறந்த ஒரு ராஜா அப்படின்னா அது சாலமோன். ஏன்னா அவ்வளவு அறிவு, அவ்வளவு ஞானம், அவ்வளவு நேர்த்தியாய் அவன் இஸ்ரவேலை ஆண்டு வந்தான். அவ்வளவு சிறப்பானுடைய ஆளுகை. ஆனா அந்த சிறப்பான ஆளுகை கடைசி நாட்களிலே எப்படி முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, இதே சவுலுடைய வாழ்க்கை போலதான் சாலமோனுடைய வாழ்க்கையிலும் கீழ்ப்படியாமை வந்தது. அவன் செய்த பெரிய தவறு, எகிப்தினுடைய பார்வோனுடைய வீட்டிலே போய் அவன் சம்பந்தம் கலக்கிறான். அவருடைய குமாரத்திகள் சாலமோனை அந்நிய தேவர்களை ஆராதிக்கும்படியாக வழி தப்பி போக பண்ணுகிறார்கள். சாலமோனும் கர்த்தரை விட்டு அந்நிய தெய்வத்தை ஆராதிக்கும்படியாக அவன் வழி தப்பி போகிறான். கர்த்தர் அவனிடத்தில் பேசியும் அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் போனான். ஆகவே ராஜ்ய பாரம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் யூதா தனித்தனியா பிரிஞ்சு நமக்கு தெரியும். சாலமோன் அவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும், தேவனால் ஞானம் அதிகமாய் கொடுக்கப்பட்டிருந்த ஒரு ராஜாவாக இருந்தாலும், அவனுக்குள் கீழ்ப்படியாமை என்கிற ஒரு நோய் அல்லது கீழ்ப்படியாமை என்கிற ஒரு ஆவி அவனை பற்றி கொண்டதுனால, தேவனுக்கு பிரியமில்லாத, கர்த்தருடைய வார்த்தைக்கு பிரியமில்லாத காரியத்தை அவன் செய்ததுனால சாலமோனுடைய ராஜ்ய பாரம் நிலைக்கல. கடைசி வரைக்கும் ஓடிச்சு. ஆனாலும் தேவன் விரும்புகிற ராஜ்ய பாரமாய், கர்த்தர் நிலைக்க பெற்ற கர்த்தரால் நிலை பெற்ற ராஜ்ய பாரமாய் சாலமோனுடைய ராஜ்ய பாரம் கடைசி வரைக்கும் இல்லை. இன்னைக்கு நீங்கள் அறிவு படைத்தவர்களாயிருக்கலாம், ஞானம் படைத்தவர்களாயிருக்கலாம், உங்களுக்கு எல்லா அறிவும் இருக்கலாம், எல்லா ஞானமும் இருக்கலாம், எல்லாத்திலும் சிறந்த ஞானிகளாய் நீங்கள் இருக்கலாம்.
ஆனாலும் தேவனுக்கு பிரியமில்லாத கீழ்ப்படியாமையின் அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்து விட்டால், உங்க வாழ்க்கையில் கடந்து வந்துட்டா உங்களால் ஒண்ணும் செய்ய முடியாது. கர்த்தர் உங்களை விட்டு விடுவார். கர்த்தர் உங்களை விட்டு விடுவார். நீ கர்த்தரோடு கூட இருக்கீங்களா? கர்த்தரோடு கூட நடங்க. அவர் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய வல்லமையான கரம் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய மகத்துவமான கரம் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தரோடு கூட நடங்க. ஆண்டவரோடு கூட நடங்க. கர்த்தரோடு கூட ஆண்டவரோடு கூட நீங்க நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உயர்வு ஆசீர்வாதம். இங்க சாலமோன் கர்த்தரோடு கூட நடந்தான் ஆரம்பத்தில். ஆனா கடைசியில தன்னுடைய மனைவியின் வார்த்தையை கேட்டு தன்னுடைய மனைவியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாய் கர்த்தரை விட்டு விட்டான். அவன் கர்த்தரை விட்டு விட்டதுனால அந்த சாலமோனுடைய வாழ்க்கையில அவருடைய ராஜ்ய பாரத்துல வீழ்ச்சி. தேவன் பேசுறத கூட கேட்க முடியாத அளவிற்கு அவருடைய வாழ்க்கை மாறி போனது. உங்க அனுபவம், கீழ்ப்படியாமையின் அனுபவம் வந்துட்டா கர்த்தர் பேசுறத கேட்க முடியாது, கர்த்தர் இடைபடுகிறத கேட்க முடியாது, கர்த்தர் உங்களோட இருக்கிறத கேட்க முடியாது. உங்க அனுபவம் எப்படி இருக்கிறது? அனுபவம் எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தைக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படுகிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படிவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைக்கு பரிபூர்ணமாய் நாங்கள் கீழ்ப்படிவதற்கு நீங்க உதவி செய்வீராக. நம்முடைய வல்லமையான மாறாத உன்னதமான வணக்கம் வாழ்க்கையில கடந்து வந்த அற்புதங்களை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை